டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கங்க. பாஸ்தா செய்யலாங்க. நூடுல்ஸ் பாஸ்தா. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விட்டுறலாம். தண்ணிங்க கொஞ்சம் உப்பு. தண்ணி சூடாகிடுச்சு. ஒரு கப் பாஸ்தா கொஞ்சம் அப்படியே வேகட்டு. ஒரு 10 நிமிஷம் வேகட்டு. பாஸ்தா நல்லா குக் ஆகிடுச்சிங்க. அப்படியே வடித்து வச்சிடலாம். பாஸ்தாவை கொஞ்சம் சில்லு தண்ணியில் அப்படியே வச்சிடலாம். கடாயில் கொஞ்சம் பட்டர் அப்படி மெல்ட் ஆகட்டுங்க. ஒரு பிஞ்ச் வெங்காயம், கொஞ்சம் கேப்சிகம், ஸ்வீட் கார்ன் 2 போட்டுக்கோங்க. ஒயிட் பாஸ்தாவுக்கு இதை போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆல்ரெடி பாஸ்தாவில் உப்பு போட்டிருக்குறோம். அதனால் ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு இந்த இது இந்த ஸ்வீட் கார்னு கேப்சிகம் வேகிறதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்ச் பெப்பர். அப்புறம் எப்படின்னா இதை எடுத்து வச்சிடலாம். கடாயில் பட்டர் மெல்ட் ஆகிடுச்சிங்க. கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். அதை அப்படி போட்டுடலாம். இதில் மைதா மாவு போடல, கோதுமை மாவு ஒரு 2 ஸ்பூன். இது வந்து பால் அப்படி வைக்கலாம். கொஞ்சம் சர்க்கரை, ஒரு 1.5 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு பிஞ்ச் அளவில் உப்பு, பெப்பர். ஏற்கனவே பாஸ்தாவுக்கு பெப்பர் சால்ட் போட்டுக்கோங்க. அதனால் கொஞ்சம் பெப்பர் பார்த்து போட்டுருங்க. நல்ல ஒரு க்ரீமியாக வந்துருச்சுங்க. இதில் பாஸ்தா போடலாம். இது கூட இதை வணக்கி வச்சது மசாலா சீஸ் கொஞ்சம் ஊற்றி போட்டுக்கலாம். சூப்பரான ஒயிட் பாஸ்தா ரெடிங்க. மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்படி போட்டுருலாம்.